இந்த மாதம் 542 யூனிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2393 ரூபா கரண்ட் பில் கட்டணும். இதுவே நான் 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 1570 ரூபா தான் கரண்ட் பில் வந்திருக்கும். போன கவர்மெண்ட்டில் நமக்கு 100 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்தாங்க. இந்த கவர்மெண்ட்டில் நமக்கு 200 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்கது தான். பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. போன வாட்டி நான் 424 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1326 ரூபா பில்லு கட்டியிருந்தேன். இந்த வாட்டி 542 யூனிட் நான் கரண்ட் யூஸ் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 118 யூனிட் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுக்கு எனக்கு 1067 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நான் பே பண்ணியிருக்கேன். அதாவது 42 யூனிட் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுக்கு 823 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். புரியல? இப்போ நான் 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரண்ட் பில் 1570 ரூபா தான் வரும். இதுவே நான் 510 யூனிட் யூஸ் பண்ணனா எனக்கு 2124 ரூபா கரண்ட் பில் வரும். அதாவது இந்த 10 யூனிட்டுக்கு எனக்கு 554 ரூபா வரும். அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 55 ரூபா 40 காசு கட்டுற மாதிரி இருக்கும். பெரிய கொள்ளல இது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனு கரண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் சிச்சுவேஷனாக இருக்குது. பாவம் மக்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கி நின்று போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க எல்லாம் கரண்ட்டை ஃப்ரீ பண்ணி கொடுத்தா என்ன? போன கவர்மெண்ட்டு 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சரிங்களா? இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அவங்க 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு 101லேருந்து 200 யூனிட் வரைக்கும் வெறும் 2 ரூபா 35 காசு ஒரு யூனிட்டுக்கு வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு 201லேருந்து 300 வரைக்கும் 4 ரூபா 70 காசு வாங்குறீங்க. அதாவது டபுள் த காஸ்ட் வாங்குறீங்க. ஏன்? சரி, அதெல்லாம் போகட்டும். கவுண்டர் மணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க. வாழைப்பழ கதை. ஒரு வாழைப்பழம் எங்கே இருக்குது, இன்னொரு வாழைப்பழம் எங்கே? அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் என்ன கொடுத்தீங்க? தகுதி உள்ள வீடுங்களுக்கு 200 யூனிட் கரண்ட் இலவசமாக தருவோம் மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் 2 மாதத்துக்கு 400 யூனிட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் 200 யூனிட் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு 200 யூனிட் எங்கே? இந்த தகுதியானவன் சொல்லி சொல்றீங்களே, எப்படி அது 1000 யூனிட் யூஸ் பண்றவன் தகுதியானவனா, இல்ல என்ன மாதிரி 500 யூனிட் யூஸ் பண்றவன் தகுதியானவனா? கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொல்றீங்க, ரைட்டு, ஓகே. இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அள்ளி காசை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். இங்க இருந்தும் இல்லாமையும் நடுவில் மாட்டி முடிச்சிட்டு இருக்க எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? எங்களை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? எங்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? எங்களுக்கு என்ன தீர்வு நீங்க கொண்டு வர போறீங்க?